ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெஹேமியா எருசலேமுக்கு திரும்புகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் நெஹேமியா முதல் 3 அதிகாரத்தில் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்புல இருந்து முதலாவதா செருபாபேல் தலைமையிலையும் இரண்டாவதா எஸ்ரா தலைமையிலையும் எருசலேமுக்கு திரும்பினாங்க. ஜனங்கள்ல கொஞ்சம் பேர், அதாவது கிட்டத்தட்ட 2% மக்கள் தான் எருசலேமுக்கு திரும்பினாங்க. மீதி எல்லா ஜனங்களும் பாபிலோன்லயே இருந்துட்டாங்க. அதுல நெஹேமியா அப்படிங்கிற ஒருத்தர் பெர்ஷியா ராஜா அர்தசஷ்டாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தார். எஸ்ரா தலைமையில ஜனங்கள் யூதாவுக்கு திரும்பி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் நெஹேமியா ராஜாவோட அரண்மனை இருந்த சூசன் நகர்ல இருந்தப்போ அவரோட சகோதரர்ல ஒருத்தரான ஆனானியும் வேற கொஞ்சம் ஜனங்களும் யூதாவில இருந்து பாபிலோனுக்கு வராங்க. நெஹேமியா அவங்க கிட்ட யூதா ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு, எருசலேம் எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கிறார். அதுக்கு அவங்க அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எருசலேமோட சுவர் இன்னும் கட்டப்படாம இடிப்பட்டதாயும் அதோட வாசல்கள் அக்னியால சுட்டரிக்கப்பட்டதுமாயும் கிடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு மதில் இல்லைன்னா அது பாதுகாப்பற்றதா இருக்குமோ, அதே மாதிரி எருசலேம் நகரமும் அதற்கு சுவர் இல்லாததால பாதுகாப்பற்ற நிலைமையிலே இருந்தது. எந்த நேரமும் அவங்களோட எதிரிகள் அவங்க மேல தாக்குதல் நடத்தலாம். எருசலேம் எப்படி பாதுகாப்பற்ற நிலைமையில இருக்கிறது கேட்டு நெஹேமியா ரொம்ப துக்கம் அடைந்து அழுது உபவாசித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜனங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அவருக்கு கர்த்தரை பார்வையில கிருபை கிடைக்கிறதுக்காக மன்றாடுறார். அர்தசஷ்டா ராஜாவோட 20ஆம் வருஷம் நிசான் மாதத்துல நெஹேமியா அவரோட வழக்கத்தின்படி ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கிறார். அப்போ ராஜா நெஹேமியாவோட முகம் துக்கமா இருக்கிறத பாக்குறார். அவரோட முகம் இது வரைக்கும் ராஜாவோட சமூகத்துல துக்கமா இருந்ததே இல்லை. அதனால ராஜா நெஹேமியா கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறார். அப்போ நெஹேமியா ரொம்ப பயந்து ராஜாவை பார்த்து, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என்னோட பிதாக்கள் வாழ்ந்த நகரம் பாழானதும் அதோட வாசல்கள் அக்னியால சுட்டரிக்கப்பட்டதுமா கிடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றார். அதுக்கு ராஜா, சரி, இப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கிறார். உடனே நெஹேமியா கர்த்தர்கிட்ட ஜெபித்து ராஜாவை பார்த்து, ராஜாவோட கண்கள்ல எனக்கு தயை கிடைத்ததுன்னா நான் எருசலேமுக்கு போய் சுவர்களை கட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறார். ராஜாவும் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். நெஹேமியா திரும்பவும் ராஜாவை பார்த்து அவர் செய்ய போற வேலையை சமாரியர்கள் தடை செய்யாதபடி கடிதங்களையும் கொஞ்சம் ராணுவ வீரர்களையும் அவரோட வேலைக்கு தேவையான மரங்களையும் கூட கேட்கிறார். அர்தசஷ்ட ராஜாவும் நெஹேமியா கேட்டதெல்லாம் அவருக்கு கொடுத்து அவர் எருசலேமுக்கு அனுப்பி நெஹேமியாவை யூதா தேசத்துக்கு ஆளுநரா நியமிக்கிறார். நெஹேமியாவும் ராஜா அவரோட கூட அனுப்பின ராணுவத்தினரோடும் குதிரை வீரரோடும் கூட பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்து ராஜா அவர்கிட்ட கொடுத்த கடிதங்களை சமாரியர்கள் கிட்ட கொடுக்கிறார். நெஹேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சமாரியர்களோட அதிபதிகள் சன்பல்லாத்தும் தொபியாவும் கேட்டப்போ அது அவங்களுக்கு எரிச்சலா இருந்தது. நெஹேமியா எருசலேமுக்கு வந்த 3ஆவது நாள்ல அவர் கொஞ்சம் ஆட்களை கூட்டிக்கிட்டு ராத்திரியில பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்னியால சுட்டரிக்கப்பட்ட அதோட வாசல்களையும் பார்வையிட்டார். நெஹேமியா எல்லாவற்றையும் பார்வையிட்டதுக்கு அப்புறம் அவர் ஜனங்களை கூடி வர செய்து அவங்கள பார்த்து, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதோட வாசல்கள் அக்னியால சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நம்ம இருக்கிற சிறுமையையும் பாக்குறீங்களே, இனிமேலும் நம்ம அவமானப்படாதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி ராஜா அவர்கிட்ட அலங்கத்தை கட்ட உத்தரவு கொடுத்ததை பற்றி எல்லாம் சொல்றார். அப்போ ஜனங்களும் உற்சாகமா நாங்களும் அலங்கத்தை சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு பொறுப்பை எடுத்து மதிலையும் வாசல்களையும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.